Why do different people respond differently to environment conditions and any changes around us? இது வந்து நம்ம நிறைய பேர் வந்துட்டு இத வந்து ஃபீல் பண்ணிருக்கோம், நம்ம வந்து உணர்ந்திருக்கோம். ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும் போதும் நம்மளுடைய உடல் வாகு வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணும். எதனால? நம்ம சுத்தி இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதோ இல்ல சுத்தி இருக்கிற வந்துட்டு என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சம்மர்லயே இருக்கும், திடீர்னு வின்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஜுரம் வரும், நிறைய ஃபீவர் வரும், கோல்டு பிடிக்கும். அந்த மாதிரி அகைன் வின்டர்லயே இருக்கும், திரும்பியும் சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா அந்த வின்டருக்கும் சம்மருக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ண முடியாம நிறைய ப்ராப்ளம்ஸ்னால ஃபீவரா வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். இல்ல சில பேருக்கு சளி, காய்ச்சல், இரும்பல், டயரியா, இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா வந்துட்டு நமக்கு ரியாக்ஷன்ஸ் வருது. இதெல்லாம் எதனால வருது? ஏன்? இம்யூன் சிஸ்டம், நம்மளோட நோய் எதிர்ப்பு திறன், நம்ம பாடியில இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்ல நோய் எதிர்ப்பு திறன். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடிய 24/7 நமக்கு வந்து எந்த விதமான நோய் தொற்றுலிருந்தும் நம்ம வந்து ஆளாகாம நம்மள பாதுகாத்து வைக்கிறது தான் இந்த இம்யூன் சிஸ்டமோட ஒர்க். இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுது, நமக்கு காய்ச்சல் வராமலோ இல்ல ஏதாவது இல்னஸ்ல கொண்டு போய் நம்மள வைக்காமலோ இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வராம இது வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இந்த இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம பாடியில இந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிடுற உணவு பழக்க வழக்க முறைதான். அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், டாக்ஸின்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இயற்கையா வரக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு பிரேக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் வரும், இல்ல வந்து டயரியா. ஓகே, இது வந்து காமனான ஒரு பிரச்சனை டயரியா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி டயரியா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டயரியா ஏன் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடியில ஏதோ ஒண்ணு தேவையில்லாதது உள்ள விழுந்திருக்கு. அதை வந்து வெளியேற்றத்துக்கு தான் நம்ம பாடி வந்துட்டு நமக்கு டயரியாவா பண்ணி நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ், ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ். பட் நம்ம என்ன பண்ணுவோம், டயரியா ஆச்சு அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்ப்போம், இல்ல மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்ஸ் வாங்கி போட்டு வர டயரியாவை ஸ்டாப் பண்ணிடுவோம். கரெக்ட்? ஸோ இப்ப பாடி என்ன பண்ணும், நம்ம பாடி வந்து அதுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ஏதோ தேவையில்லாதது ஒண்ணு இருக்கு, அதை வந்து வெளியேற்றணும் அப்படின்ட்டு. நம்ம தான் வந்து டயரியாவை ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணும், அதை வந்து நமக்கு வேற மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அதை வந்து என்ன பண்ணும், ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃபீவரா நம்ம கிட்ட காட்டும். ஸோ ஃபீவர் ஆகும்போது என்ன ஆகும், அகெயின் நம்ம ஃபீவரை வந்துட்டு டேப்லெட்ஸ் அகெயின் போட்டு திருப்பியும் அதை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள செட்டில் டவுன் பண்ணிடுறோம். நம்ம பாடியில தேவையில்லாத டாக்ஸின்ஸ் நமக்குள்ள சேர்ந்து வர இந்த நேச்சுரல் ரிப்பேரிங் ஒர்க் இம்யூன் சிஸ்டம் ஆனது நமக்கு ஒர்க் பண்ணாமலே போயிடுது. இதுல முக்கிய பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து குறைபாடுதான், டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னு வரும்போதுங்க, டயரியா டயத்துலயும் சரி, இல்ல காய்ச்சல் அடிக்கும் போதும் சரி, நல்ல சளி இரும்பல் இருக்கு அந்த மாதிரி டயத்துலயும் சரி, நீங்க வந்து நிறைய 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 தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாராளமா எல்லாமே சரியாயிடும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே சாப்பிட மாட்டோம், டைரக்டா டாக்டர் கொடுக்குற மாத்திரையை போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த டாக்ஸின்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அது ரிப்பேர் பண்ணறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது அப்படிங்கறத எப்படியெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வருஷத்துல 2-3 தடவைக்கு மேல உங்களுக்கு கோல்டு வருது, இல்ல சளி இரும்பல் இருக்கு அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் அலர்ஜி, சில பேருக்கு அலர்ஜி வரும், ஃப்ரீக்வெண்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஏதாவது தூசி தொட்டா அலர்ஜி இருக்கும், இல்ல வந்துட்டு ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் குறையுதுன்னு அர்த்தம். அடிக்கடி டயர்ட் ஆகுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை
டயரியாவா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டிபேஷனா இருக்கலாம், பசி இருக்காது, சாப்பிட்டு செரிமானம் ஆகாது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலுமே நமக்கு இம்யூன் சிஸ்டம் பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். அதை விட இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணாம சீக்கிரத்திலே அந்த காயங்கள்லாம் ஆறி போகுது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். பட் சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவா தான் அது வந்து ஹீல் ஆகும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிட்டே வருதுன்னு அர்த்தம். ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு காலகட்டத்துல இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறன் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையான முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷனோட இருக்கோமோ, சேஃபா இருக்கோமோ, நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல நம்மளால வாழ முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு உண்மையும் கூட. சோ மோதிகேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி லான்ச் வெல் சவன்பிராஷ் வந்துட்டு நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி இந்த சவன்பிராஷ் அப்படின்னு நீங்க கேட்கும் போதே ஆல்ரெடி ரீட்டைல் பிராண்ட்ல நீங்க எல்லாருக்குமே இந்த வேர்டுக்கு நம்ம எல்லாருமே பரிச்சயமானவங்க தான். ஸோ ஜென்ரலி இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்டருக்கும் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இதை வந்து எடுத்துப்பாங்க. நம்மளதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறதான் நம்ம எல்லாம் பார்க்க போறோம். நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா 40 ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதா மெத்தட்ல முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொருத்தர் பாடியும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன்ஸ் காட்டும். சில பேருக்கு என்னதான் மழையில நனைஞ்சாலும் ஜுரம் விடாது, சில பேருக்கு வெயில்ல போனா கூட ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பாடி கண்டிஷன்ஸ் டிஃபர் ஆகும். பட் நம்ம மோதிகர் வெல் சவன்பிராஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி ஒர்க் ஆகுற மாதிரிதான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாதம், பித்தம், கபம், ஓகே, இந்த 3 விஷயங்களும் நம்ம பாடியில இருக்கும். சில பேருக்கு வாதம் அதிகமா இருக்கலாம், சில பேருக்கு பித்தம் அதிகமா இருக்கலாம், சில பேருக்கு கபம், அந்த சளி, அந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அதிகமா இருக்கலாம். சோ அவங்கவுங்களோட பாடிக்கு ஏத்த மாதிரி இது வந்து 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் சொல்றோம் இல்லையா, சோ அதோட மர்ஜ் பண்ணி இந்த ஒரு ஹெர்பல்ஸ் 40 ஹெர்பல்ஸையும் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு பேலன்ஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவன்பிராஷ் நீங்க டெய்லி சாப்பிடுறது மூலியமா நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர், ஐ மீன் இம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூஸ்டப் ஆகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளதுல வந்துட்டு 40 ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது கூட சேர்த்து கீ, சிசாமே ஆயில், ஆம்லா அண்ட் ஹனி அடிஷனலாவும் ஆட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஹவ் ஃபியூச்சர் அண்ட் வாவ் பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய நெல்லிக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி பூஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்வா, நம்மளோட வில்வ இலை சொல்லுவோம் இல்லையா, இந்த வில்வ இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது டைஜஷன் ஆகல, இல்ல வந்துட்டு சாப்பிட்டது வந்துட்டு ஜீரணமாயி வெளியே எக்ஸ்கிரீட் ஆகி போகல, அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, பிளஸ் ஓவரால் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குச்சி. ஸோ இதுவும் ஒரு வகையான ஹெர்பல் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியேற்றத்துக்கு நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுது. அண்ட் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் 40 இன்கிரீடியன்ஸ் கிட்ட இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைக்கு அப்படின்னு பாருங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளோட பாடியில இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றதுக்கு, யூரினரி ரிலேட்டட் பிரச்சனை எது இருந்தாலும் அதை கியூர் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் ஸோ தட் நமக்கு வந்து நம்ம பாடியில கண்ணுக்கு தெரியாத சில சில பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் பாடிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடி வந்து ரியாக்ஷன் காட்டும், அலர்ஜி வரலாம். அதுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் லிவர் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.
டீடாக்சிபிகேஷன், ஸ்கின் ஹெல்த். ஓகே, ஸோ இது எல்லாம் இல்லாம ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், ஸ்கின், ஹேர் ஹெல்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஏஜிங் ப்ராசஸ். நிறைய ஏஜிங் ஆகுறது இல்லையா, அது வந்து நம்ம செவன்பிரஷ் டெய்லி சாப்பிடுறதுனால பாத்தீங்கன்னா நம்மளோட பயாலஜிக்கலி நம்மளோட வயசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. பட் the way we are looking, நம்ம பாக்குறதுக்கு வந்து வயசான மாதிரி தோற்றம் தெரியாது. அண்ட் ஹெல்தி ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. தென் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூரினரி ஹெல்த். ஈவன் சொல்ல போனா இந்த செவன்பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு கூட இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ டோட்டல் நீங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து செவன்பிரஷ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோனி எடுப்போம் இல்லையா, லைக் எல்லாத்துக்குமே வந்துட்டு நோனி கொடுக்கலாம், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ சேம் லைக் தட் செவன்பிரஷும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். மோரோவர் இது வந்து இம்யூனிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால இது நமக்கு மல்டிபிள் வேஸ்ல நமக்கு பெனிஃபிட் தருது. இங்க வந்து நிறைய கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வயிற்று எரிச்சல் இருக்கு, இல்ல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல சரியா பசி எடுக்கல, வாமிட் வருது, கொமட்டிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல நிறைய ப்ளீடிங் ஆகுது, இரும்பல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுல சிரமம், அதுக்கப்புறம் அஜீர்ண கோளாறு, நெஞ்செரிச்சல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ராக்ல வந்துட்டு சில பேருக்கு நெஞ்செரிச்சல் வரும் அதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய தடவை வந்து நாக்கு வந்து வறண்டு போயிடும், எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து தாகம் அடங்கவே அடங்காது, நாக்கு வந்து வறண்டு போன மாதிரி இருக்கும், அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐசைட். ஸோ ஐசைட்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏஜிங் ரிலேட்டடா நமக்கு வரக்கூடிய ஐசைட் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி பூஸ்டர், அனீமியா, ரத்த சோகை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டியூபர் கிளாசிஸ், ட்ரீட்ஸ் டியூபர் கிளாசிஸ், ஏஜிங் ப்ரொவைட் பண்ணதுக்கு இது இருக்கு. ஜெனரல் ஃபீவர் இருக்கு, இல்ல வந்து சுகர் இருக்கு உங்களுக்கு, இல்ல யூரினரி ட்ராக்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்கு, மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலும்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீக்கம் இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களால அது உணர முடியும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கும் அந்த இடத்துல வீக்கம் வரும். அந்த வீக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். அதையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு இதுல 40 வகையான ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் யூசேஜ், அடல்ட் இருக்காங்க அப்படின்னா, அதாவது 12 years above, டெய்லியும் ஒரு ஸ்பூன் காலையிலயும் ராத்திரியும் நீங்க எடுத்துக்கலாம். ப்ரிஃபரபிளி பால்ல கலந்து குடிக்கிறது நல்லது. எம்டி ஸ்டொமக்ல ஒரு கிளாஸ் பால்ல செவன்பிரஷ் கலந்து நீங்க எடுத்துக்கலாம் காலையிலும் ராத்திரியும். அண்ட் இது குழந்தைங்களா இருக்காங்க, அதாவது 3 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து 1/2 teaspoon அதுல அப்படியே வந்து பாதி குவான்டிட்டி நீங்க டெய்லி 2 வேளை கொடுக்கணும். இதோட நெட் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 grams, எம்ஆர்பி வந்து 215 ரூபாய், டிபி வந்து 187, பிவி 40% பிவி இருக்கு, 74.80. ஓகே, ஸோ கிளியர். செவன்பிரஷ் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? எல்லாருமே 3 வயசுக்கு மேல எல்லாருமே சாப்பிடலாம். எதுக்காக சாப்பிடுறோம்? இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக சாப்பிடுறோம். அண்ட் அதுக்கு மட்டும் தான் சாப்பிடலாமா? இல்ல, டே டு டே லைஃப்ல நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும், இல்ல ஏதாவது சின்ன சின்ன டிசீசஸ் இருக்கு, ஜுரம் இருக்கு, சளி, இருமல், இல்ல வந்து டயரியா, இல்ல வந்து டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஹெல்த்ல நம்ம நமக்கு இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு கூட இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓவரால் செவன்பிரஷ் இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் இல்ல, ஓவராலா ஒரு கம்ப்ளீட் நம்மளோட ஹியூமன் பாடி சிஸ்டம்க்கு இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் ரெசிபி சொல்றாங்க. எல்லாருக்குமே கொடுக்கலாம், 3+ எல்லாருக்குமே கொடுக்கலாம். அண்ட் இன்கேஸ் பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, இல்ல வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும்.
சோ அதனாலதான் பால்ல கலந்து குடிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. மோரோவர் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதோட ஹீட்டை வந்து இது காம் டவுன் பண்ணும். கிளியர்? சவன்பிராஷ்ல நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, நம்ம அதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மகேஷ், ஓகே. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிராவல், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால ஸ்டாக்ஸ் வந்து வர்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு. ஸோ ஸ்டாக் கிடைக்கும் போது பல்கா போட்டு வச்சுக்கிறது உங்களோட நல்லது. ஓகே, பிகாஸ் இதுக்காக எல்லாம் டைரக்ட் மெசேஜஸ்ல ஸ்டாக் இல்ல அப்படின்னு போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, பாபுராஜ் சார் எம்டி ஸ்டொமக்ல போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எம்டி ஸ்டொமக்ல பாலோட சேர்ந்து எடுத்துக்கோங்க. எஸ் புனிதா மேம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஹனி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுக்க கூடாதுன்னு கிடையாது. ஹனில சுகர் கண்டென்ட்டே கிடையாது. அந்த சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டென்ட்டே கிடையாது. ஹனி வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். ஸோ அதுல வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அதுலயும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான், சாப்பிடலாம். ஸோ ஓகே, உங்களோட விஷ், நீங்க ஹாட் மில்க்லயும் குடிக்கலாம், இல்ல சில் பால்லயும் நீங்க வந்து கலந்து சாப்பிடலாம். எஸ், கண்டிப்பா இது வந்து ஒரு லேகியம் டைப்ல தான் இருக்கும். ஓகே, நீங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு பால்ல கலந்து நீங்க சாப்பிடலாம். ஓகே ஓகே, சோ ஸ்டில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம மீன்வைல் இன்னொரு ப்ராடக்ட்ஸும் பார்த்துடலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீவேதிக், அதாவது சயின்டிபிக் பிளஸ் ஆயுர்வேதிக் மிக்சர்ல நமக்கு கொடுத்திருக்க இன்னொரு ரேஞ்ச் தான் நம்மளோட கில்லோய் ப்ராடக்ட். ஸோ கில்லோய், அந்த கில்லோய் செடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செடி கிடையாது, ஆக்சுவலி ஒரு கொடி. நம்ம வீடுங்கள்ல செவத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி தானாவே படரும், வெத்துற மாதிரியே இருக்கும். அந்த காம்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு ரெட் கலர்ல வந்துட்டு குட்டி குட்டியா மணி மாதிரி எல்லாம் வந்துட்டு சீட்ஸ் வரும். ஸோ அகெயின் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி சப்போர்ட்டர் பிளஸ் பிளட் பியூரிஃபைன்னு சொல்றாங்க. நம்ம ஊர் சைட்ல எல்லாம் இதை வந்து அமிர்தவல்லி செடின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய செவத்துல எல்லாம் இது வளர்ந்து கிடக்கும், வெத்தலை மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. கில்லோய் சொல்லுவாங்க, இதோட சயின்டிபிக் நேம் கில்லோய். பட் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தவல்லி செடின்னு சொல்லுவாங்க. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தோட அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும்ல, அமிர்தம் சாப்பிட்டா நிறைய நாள் அப்படின்னா உயிரோடவே இருப்பாங்க அப்படின்ட்டு. சேம் லைக் தட் இந்த கில்லோயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமிர்தம், ஆயுர்வேதாவோட அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்லோ செடி, அந்த காம்புல இருக்கக்கூடிய அந்த ஜூஸ், அந்த என்சைம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டி கோவிட் புரோட்டோகால்ல இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்பெஷலி இந்த கோவிட் வைரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் சோர்ஸ், பெஸ்ட் மெடிசன் மாதிரி வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்துட்டு இதை சொல்லியிருக்காங்க. நம்ம பாடியில இருந்து டாக்ஸின்ஸை மட்டும் ரிமூவ் பண்றது இல்லாம நம்ம பிளட்டையும் இது வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்காங்க, அதாவது சுவாச கோளாறு இருக்கு, இல்ல வந்து நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்கு, நிறைய பேருக்கு ஜாயிண்ட் பெயின், இல்ல வந்து ஸ்கின் சரியா இல்ல, ஸ்கின் ஹெல்தியா இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட குரானிக் ஃபீவர், அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிக்கடி ஜுரம் வந்துட்டே இருக்கும், அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அது எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு வந்து கட்டி எல்லாம் வரும், கண்டிப்பா கன்ஃபார்மா வரும். இது வந்து அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஃபீவர், இதுக்கு எல்லாத்துக்குமே கூட நம்ம இந்த கில்லோய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து
ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதாவது மூட்டு வலி பிரச்சனைக்கு இம்யூனிட்டி பூஸ்டரா இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனீமியா, நோ ரத்த சோகை, இதுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிலோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்புல வந்து இந்த காம்பு வகைகள் இருக்கு இல்லையா, இந்த காம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ், அந்த சாறு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாறு வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து துவர்ப்பான ஒரு டேஸ்ட நமக்கு கொடுக்குது. அந்த துவர்ப்பு தன்மை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில இம்யூனிட்டி பூஸ்டராகவும் ஆக்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, ஈச் டேப்லெட், அதாவது ஒவ்வொரு கேப்சியூலும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத முறைப்படி இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸிபென்ஸ் சொல்லிட்டு. ஸோ ஏபிஐ, அதாவது ஆயுஷ் ஆயுர்வேதாக்குன்ட்டு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, ஆயுர்வேதா அந்த மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த மூலிகைகளை எந்தெந்த வகையா நம்ம அதுல இருந்து சாறு எடுக்கலாம், அது எப்படி மெடிசினலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைய ஏபிஐ அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூகுள்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த புக்கை நீங்க வந்து ரெஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கிலோய் பத்தின ஒரு நிறைய மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஆயுர்வேத முறைப்படிதான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூரினரி ட்ராக்ட், என்ன சொல்றது, பெண்கள் எஸ்பெஷலி இந்த பீரியட்ஸ் டைம்ல, இல்ல வந்து பிசிஓடி டிசார்டர், இல்ல பிசிஓஎஸ் டிசார்டர்ஸ் இருக்காங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது தைராய்டு இருக்கிறவங்க, ஓகே, இது ரிலேட்டட்னால நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே அந்த என்டையர் யூட்ரஸ்க்கும் இது சப்போர்ட் பண்ணும் இந்த கிலோய் டேப்லெட். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஹீட் கொஞ்சம் ரெட், ஐ மீன் நம்ம பாடியில இது எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹீட் வரும். ஸோ நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே ஷார்ட் டவுன் ஆயிடும். நிறைய தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா அது ஈஸியா வெளியில போயிடும், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிடும். ஸோ தட் நமக்கு பிளட் பியூரிஃபை ஆகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி கிரியாட்டின், கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஓகே, கிரியாட்டின் வந்து 2+ 4+ எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பிளட் லெவல் வந்து பியூரிஃபை ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து 5 above 5 போகும்போது டாக்டர்ஸோட ஒரே மெத்தட் என்னன்னா டயாலிசிஸ் பண்ணி அந்த பிளட் எல்லாம் பியூரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, பட் நமக்கு இன்கேஸ் அவங்க டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு போகல, பட் பிஃபோர் தட் அவங்களுக்கு வந்து ஒரு 2.5 இருக்கு, 3 இருக்கு, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்களோட கிரியாட்டின் லெவல் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா நீங்க இதை கொடுங்க. இது பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அண்ட் இன்கேஸ் அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட நீங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இதை கொடுக்கலாம். சின்ஸ் இட் இஸ் டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. பட் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்றது இன்னொரு விதத்துலயும் ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா அகெயின் பிளட் பியூரிஃபிகேஷனுக்காகவும் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டருக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது மூட்டு வலி பிரச்சனை இருக்கு சொல்றாங்கன்னா நம்ம வந்து கால்சியம் குளுக்கோசமினோட சேர்த்து நீங்க இந்த ப்ராடக்ட்டையும் சேர்த்து கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்ல அலர்ஜி இருக்கு, ஸ்கின் ஹெல்த்தியா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, டீடாக்சிஃபிகேஷனோட சேர்த்து நீங்க இந்த கிலோய் ப்ராடக்ட்டும் நீங்க கொடுக்கலாம். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்துட்டு இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் இது ரொம்பவே ஏற்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டால ஆனது. இதுல வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ், ஆடட் கலர்ஸ் கிடையாது, எந்த விதமான பிளேவர்ஸும் இதுல ஆட் பண்ண கிடையாது, கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். இதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெயின் 12+ நம்ம எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் நீங்க ஒரு டேப்லெட் நீங்க எடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஃபுட். எம்டி ஸ்டொமக்ல ஆஃப்டர் ஃபுட்ல நீங்க எடுக்கும்போது இது நல்லது.
பேசிக்கலி இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கும் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் இது நீங்க கொடுக்கலாம். ஸோ இதோட நெட் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ 1 மந்த்க்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் எம்ஆர்பி 230 rupees, டிபி 199, பிவி வந்து பாத்தீங்கன்னா 119. இந்த ரெண்டு ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்ல யார் யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாம் அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம். சபரி சார், லோ பிரஷர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சவன்பிராஷ் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா கொடுக்கலாம். ஸோ பிகாஸ் அது வந்து ப்ரெஷரை வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணும். ஸோ வெதர் இட் இஸ் லோ ஆர் ஹை, அது வந்து ப்ராப்பரா இருக்க மாதிரி நமக்கு மெயின்டைன் பண்ணும். தாராளமா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவன்பிராஷ் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது நல்லது, பட் ப்ரிஃபரபிள் நீங்க வந்து பால்ல கலந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். எஸ், இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீந்தில் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ராம் விஜயன் சார். தங்கராஜ் சார், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஹீலிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஓகே, அந்த ஹீலிங் கெப்பாசிட்டிஸை பொறுத்துதான் நமக்கு ரிசல்ட் வந்து வரும். சில பேருக்கு வந்து இயற்கையாவே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுற காயங்கள் எல்லாமே வந்து சீக்கிரத்திலேயே ரணம் மாறிடும், அவங்களுக்கு சீக்கிரமாவே ரிசல்ட் காட்டலாம். இல்ல சில பேருக்கு வந்து ரணமெல்லாம் ஆகாது, இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இதா இருந்தாலுமே 48 நாள் கிட்டத்தட்ட நீங்க 2 மாசம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஆக்சுவல் ரிசல்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா கேட்டிருக்கீங்க. தாராளமா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டயபெட்டிக், ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி எல்லாம் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஸ்பைருலினா நீங்க கொடுங்க. ஸோ ஸ்பைருலினா கூட சேர்த்து நீங்க சான்பிராஷையும் அவங்க எடுக்க சொல்லலாம். இம்யூனிட்டி அவங்களுக்கு பூஸ்டப் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு அந்த டயபெட்டிக்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த ரணங்கள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமா ரிப்பேர் ஆகுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அப்சர்வேஷன் லெவல் இன் தி பாடி. ஸோ அகெயின் அது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ், ஒருத்தருக்கும் ஒரு விதமா இது வந்து மாறும். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நான் மத்த என்னோட பேலன்ஸ்டு டயட்டா இருக்கு, மத்த விட்டமின்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அது சீக்கிரத்திலேயே என்னோட பாடியில அப்சர்வ் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க, பட் அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கால்சியம் சாப்பிடுறீங்க அப்படின்னா நமக்கு விட்டமின் டி இருந்தா மட்டும்தான் அந்த கால்சியம் வந்து அப்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன் ரிலேட்டடா, அதாவது பிளட் செல்ஸ், அந்த பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விட்டமின் சி நமக்கு அவசியம். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அப்சர்ப்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இன்கேஸ் அவங்களோட பாடியில அந்த அப்சர்ப்ஷன் இல்ல, அந்த விட்டமின் அண்ட் மினரல் டெபிஷியன்சி இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளால வந்துட்டு அந்த அப்சர்ப்ஷன் லெவலை நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் நீங்க எப்போ ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் மல்டிவிட்டமினை சேர்த்து கொடுங்க. கால்சியம் கொடுக்குறீங்களா, மல்டிவிட்டமின் சேர்த்து கொடுங்க. ஸ்பைருலினா கொடுக்குறீங்களா, மல்டிவிட்டமின் சேர்த்து கொடுங்க. krill ஆயில், ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்குறீங்களா, மல்டிவிட்டமின் சேர்த்து கொடுங்க. ஃபாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு அப்சர்ப்ஷன் இருக்கும். ஓல்டேஜ் பீப்புள், வயசானவங்களுக்கு இதனால வந்துட்டு ஏதாவது டயரியா இல்ல வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இந்த மாதிரி வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து பால்லயோ இல்ல வந்து சுடு தண்ணிலையோ நீங்க கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு அதோட ஹீட் ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எம்டி ஸ்டொமக்ல தான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். எஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம சுவன்பிராஷ் அண்ட் கில்லோ ரெண்டு ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஓகே,
இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, இவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். பட் ப்ரொவைடட் நம்ம வந்து நம்ம சேஃபா இருந்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட இம்யூனிட்டி லெவல் கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மீடியமா அந்த வைரஸை கேரி பண்ணி போக மாட்டோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அகெயின் அடுத்தடுத்த ட்ரைனிங்ஸ் அகெயின் நமக்கு ஜூம்ல இருக்கும். பிகாஸ் சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியாது. ஸோ சுச்சுவேஷன் செட்டில் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஜூம்ல ட்ரைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லிங்க் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு கிடைக்கும். பழனி சார் உங்களுக்கு அனுப்புவாங்க, இல்ல வந்துட்டு என்னோட சைட்ல இருந்து நான் உங்களுக்கு லிங்க் ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இந்த ப்ராடக்ட்னு இல்ல, எனி ப்ராடக்ட் ரிலேட்டட் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எனி டைம் என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தர் மீட்டிங்ல ஃபர்தர் ட்ரைனிங்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ப்ரொடெக்டடா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.